உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2019ஆம் ஆண்டு 2 பெயர்ச்சிகள் இருக்கு, வருட கிரகங்கள் அப்படின்னு. அதை வச்சு தான் நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குரு பெயர்ச்சி இருக்கு, அடுத்ததா ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. சனீஸ்வரனுக்கு பெயர்ச்சி இல்லை, ஆனா சனீஸ்வரனுக்கு வக்ரமம் இருக்கு. அதே சமயத்துல குருவுக்கு 2 விதமான மாற்றங்கள் நடக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மார்ச் மாதத்துல அதிசாரமாக விருச்சிக ராசியிலேருந்து முன்னோக்கி தனுசு ராசிக்கு குரு பகவான் போயிடுவாரு. அங்கே ஒரு 3 மாதம் இருந்துட்டு திரும்ப விருச்சிக ராசிக்கே வருவார். அதுக்கு அடுத்து நிரந்தரமா 11ஆவது மாதம் பயிற்சி ஆவார். ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகுவானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்காரு. அவர் ஜீவனஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போவாரு. கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 4ஆம் இடத்துக்கு வருவார். இந்த கிரகங்களோட அமைப்பை பார்க்கும்போது கன்னிராசிக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஒன்றும் இருக்காது. 2018 மாதிரியே 19 கண்டினியூ ஆகும். அதே சமயத்துல கொஞ்சம் தொழில் ரீதியா புது தொழில்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ராகு 10ஆம் இடத்திற்கு போறதுனால வெளியூர்ல வெளிநாட்டுல தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அதுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ராசியை முதல் வீடாக வைத்து இந்த கிரகங்கள் இருக்கும் இடம், பார்வை செய்யும் இடம், இதெல்லாம் வச்சு இந்த 2019ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசி அப்படிங்கும் போது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 10ஆம் பார்வையா உங்கள் ராசியை பார்க்கிறாரு. சனீஸ்வரன் 4ல் அமர்ந்து ராசியை பார்க்கறது நல்லதில்லை, கெடுதல் பலன்களை தான் செய்யும். அதனால கன்னிராசிக்காரங்க ஆல்ரெடி பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இருந்தாலும் பண்ணாதவங்க சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கோங்க, எல்விளக்கு போட்டுக்குங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல அதிக கவனம் செலுத்துங்க. அடுத்ததாக வாக்குஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம். இந்த 2ஆம் வீடு துலாம் ராசி உங்களுக்கு 2ஆம் வீடா வருது. இந்த 2ஆம் வீட்டில் எந்த கிரகங்களோட இருந்தாலும் சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். அடுத்தவங்க பிரச்சனைகளை கண்டிப்பா தலையிடக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் ஏற்றுக்க கூடாது. மாணவர்கள் படிப்புல அதிகமான கவனம் செலுத்தணும். பண வருவாய் ஓரளவு சமாளிக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு வருமானங்கள் கண்டிப்பா இருந்துகிட்டு இருக்கும். குறிப்பா வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அடுத்ததாக விரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்குது. உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த 2018 அக்டோபர்லேருந்தே இந்த பிரச்சனைகள் தொடர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இளைய சுகாதாரம் அப்படிங்கிற வகையில் ஒற்றுமை குறைபாடுகள் இருந்திருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து சுமூகமாக போகிறதுக்கான பாருங்க. ஏன்னா உங்களுக்கு அது பாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக அந்த குரு பகவான் அதிசாரமாக அந்த 4ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேர்ந்துடும். நல்லபடியாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. இந்த 2019 நீங்கள் நெடுநாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் ஊருக்கு பக்கத்திலேயே போயிட்டு ஒர்க் பண்ணலாம். அடுத்ததாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல சனீஸ்வரன் இருக்கிறதுனால பல பிரச்சனைகளை நீங்கள் கடந்த காலங்களில் ஒரு 1.5 வருஷமாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த குரு அதிசாரமாக அந்த சனியோட சேர்றதுனால கொஞ்சம் அதோட பாதிப்புகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்னன்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு போறது அவ்வளவு ஒரு முழு பலன்களை கொடுக்காது. இருந்தாலும் குரு பகவான் தன்னோட சொந்த வீட்டுக்கு போறதுனால கண்டிப்பா ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில ஒரு சிலருக்கு வீடு வண்டி வாகனங்கள் கூட அமையும். கொஞ்சம் யோசிச்சு நிதானமா வாங்குங்க, அவசரப்பட்டு வாங்கிட வேண்டாம். முக்கியமா தாயாரோட ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. ஏன்னா அடுத்ததா கேது பகவான் 5ஆம் இடத்துல இருந்து இந்த 4ஆம் இடத்துக்கு மார்ச் மாதம் பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு அதிசாரமா போகும்போது அந்த மார்ச் டு மே எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மேல குரு பின்னோக்கி வருவாரு. பின்னோக்கி வரும்போது அங்க சனி கேது தான் அந்த 4ஆம் இடத்துல இருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையோட செயல்படணும். ஹையர் ஸ்டடீஸ் பண்றவங்க ஒரு சிலர் இந்த படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுவோமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வருவீங்க. கண்டிப்பா விட்டுறாதீங்க, கொஞ்ச நாளைக்கு தான். அடுத்து நவம்பர்ல குரு பகவான் திரும்ப 4ஆம் இடத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரும்போது அது தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் ஒரு நல்ல சூழ்நிலை அமையும். அதனால எந்த கண்டிஷன்லையும் டிஸ்கண்டினியூ பண்ணிடாதீங்க, தொடர்ந்து படிங்க. அடுத்தது புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடம். மகர ராசி உங்களுக்கு 5ஆம் இடம் வருது. இந்த 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு சிலருக்கு திருமணமாகி புத்திர தடைகள் இருந்திருக்கான். காரணம் கேது ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடியவர். அது புத்திர ஸ்தானத்துல இருக்கிறதுனாலையும்
குரு சரியான இடத்துல அமராத சூழ்நிலையாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி தடங்கல்கள்லாம் நடந்திருக்கும். இப்போ இந்த 2019ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அந்த கேது பகவான் அந்த 5ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த 5ஆம் இடம் வந்து முழு வலுப்பெறுது அப்படின்னு சொல்லலாம். எந்த கிரகங்களோட பாதிப்புகளும் இல்லை. அந்த வகையில் கண்டிப்பாக யாருக்கெல்லாம் புத்திர தடைகள் ஏற்பட்டதோ அவங்களுக்கெல்லாம் வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து பூர்வீகத்தில் போய் குடியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ரொம்ப வருஷமாக வந்து வெளியூரில் போய் இருந்திருப்பீங்க, பூர்வீகத்தில் இருக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கும். இப்போ கேது பயிற்சி ஆகிறதுனால திரும்ப பூர்வீகத்தில் போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அடுத்ததாக ரோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்திற்கு சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையை அந்த கும்பராசியை பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்துல வந்து சனீஸ்வரன் பார்க்கறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். எதிரிகளால பிரச்சனை இருக்கும். குறிப்பாக வந்து மறைமுக எதிரிகள் அப்படிங்கிற வகையில் நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும். கடன்கள் அப்படிங்கிறது வந்து அளவுக்கு மீறி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இது ரோகஸ்தானம்னு சொல்கிறோம்ல, உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற வகையில் நிறைய ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தெரியும் பிறருக்கு, கண்டிப்பாக நம்மளுக்குள்ள பிரச்சனை நம்மளுக்கு தான் தெரியும். அப்படிங்கிறது மாதிரி இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த டைமிங்கில் வந்து அதிகமான ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அடுத்ததாக களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்திற்கு குரு பகவான் தங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்துல மறைந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை பார்க்கறத வந்து பாதிப்புகள் ஏற்படுத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையில் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை துணை அப்படிங்கிற வகையில் வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடு, ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்திருக்கும். இப்போ குரு பகவான் இந்த அதிசாரமாக மார்ச் மாதம் பயிற்சி ஆகும்போது அந்த பிரச்சனையிலேருந்தெல்லாம் முழுமையாக வந்து விடுபடலாம். ஆரோக்கியமாக சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் வரும். குறிப்பாக அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல வந்து கடந்த அக்டோபர்லேருந்து சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருக்கும். அதுலேருந்தெல்லாம் வந்து இப்போ இந்த மார்ச்லேருந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க. நல்ல விதமாக வந்து இந்த கூட்டு தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும். புது தொழில் வாய்ப்புகள்லாம் வரும். அடுத்ததாக ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் அதிசாரமாக செல்லும் பொழுது தன்னுடைய 5ஆம் பார்வையை அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பாரு. 4ஆம் இடத்துலேருந்து இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் அதாவது வந்து உங்கள் பேருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் யாராவது ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து யாருக்கு முன்பின் தெரியாத உங்களோட வந்து அதிகமான பழக்கங்கள் வச்சுக்க வேணாம், எதுவும் லூஸ் டாக்கிங் வேணாம், ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படுங்க. அந்த பிரச்சனைகள்லேருந்து சமாளிக்கலாம். அடுத்ததாக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்திற்கு இப்பொழுது உள்ள குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 3இல் மறைந்து 7ஆம் பார்வையை பார்த்துருக்கிறதுனால சில பிரச்சனைகள், தந்தையின் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ அந்த குரு பகவான் அதிசாரமாக செல்லும்போது அந்த தந்தைக்கு இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வாங்க. ஒரு சிலருக்கு வந்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 2019 தந்தை வழி ஆதாயம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கிடைக்கும். அடுத்ததாக ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்திற்கு மார்ச் மாதத்தில் ராகுவானவர் வந்து அந்த லாபஸ்தானத்திலேருந்து இந்த ஜீவனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த மாதிரி பயிற்சி ஆகும்போது ஒரு சிலருக்கு வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ராகு பகவான் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது விருப்பத்திற்கு மாறான ஒரு டிரான்ஸ்ஃபரை கொடுத்து வெளியூருக்கு ரொம்ப தூரத்தில் கொண்டு போய் போட்டு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதாவது வந்து நம்மளுக்கு என்னடாது டிரான்ஸ்ஃபர் போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு உங்களுக்கு சடனாக ப்ரமோஷன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து வெளியூரில் வெளிநாட்டில் தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். அந்த மார்ச் மாதத்திலேயே வந்து குரு பகவான் அதிசாரமாக போறதுனால வந்து அந்த ஜீவனஸ்தானத்தை தன்னுடைய 7ஆம் பார்வையை பார்ப்பாரு. அந்த மாதிரி குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன பிரச்சனை தான் வந்தாலும் உங்களால ஈஸியாக சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும், மன தைரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடத்திற்கு இந்த 2019ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் வந்து ராகு பகவான் அங்கே இருந்து பல நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஏதோ ஒரு வகையில் வருமானங்களுக்கு குறைவு இருக்காது. பல விதமான கஷ்டங்கள் உங்களுக்கு மன ரீதியாக இருந்தால் கூட வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் ஓரளவு ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா வந்து ராகு பகவான் 11ல் இருக்குது. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக விரைஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடத்திற்கு எந்த கிரகங்களோட பாதிப்புகள் இல்லை அப்படிங்கும்போது வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஒரு
ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு நிம்மதியான உறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதாக இருந்தாலும் சமாளிக்க முடியும். உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் வராது. அதாவது செலவுகள்னு அது சுப செலவாக தான் இருக்கும். உங்களுக்கு அது சேமிப்பாக தான் இருக்கும். விரயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. மொத்தத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2018 அப்படிங்கிறதோட 2019 ஒரு பெரிய மாற்றங்கள் எதுவும் கொடுத்துறாது. சுப நிகழ்ச்சிகள் கொஞ்சம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது திருமணம், புத்திர பாக்கியம் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது பொற்காலமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு வேலை பார்க்குறவங்களுக்கு, ஒரு பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு ஒரு மீடியமான ஒரு இதாக போயிட்டு இருக்கும். இதெல்லாம் பொது பலன்கள் தான். கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இதே மாதிரி பலன்கள் தான் நடக்குமா அப்படின்னா இல்லை. இங்கே ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். காரணம் என்னன்னா, நம்ம இங்கே சொல்லப்பட்ட பலன்கள் எல்லாமே பொது பலன்களாக சந்திரனை மையமாக வச்சு கோச்சார கிரகங்களை, அதாவது வருட கிரகங்களை வச்சு பலன்கள் சொல்லியிருக்கான். ஒருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். அது மட்டும் இல்லை, இங்கே இந்த கிரகங்கள், இந்த கோச்சார கிரகங்கள் சந்திரனை வச்சு சொல்றதே ஒவ்வொரு ராசிக்கும் அந்த கிரகங்கள் பயிற்சி ஆகும் பொழுது அந்த வீட்டில் கிரகங்கள் வாங்கியிருக்க, அந்த வீடு வாங்கியிருக்க மதிப்பெண்ணை வச்சு தான் இந்த கிரகங்கள் அங்கே பலன் முழுமையாக கொடுக்கறதும் கம்மியாக கொடுக்கறதும் அங்கே வித்தியாசப்படுறாங்க. காரணம் அந்த வீட்டில் கிரகங்கள் பெற்ற பரல்கள். அந்த பரல்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் தெளிவான விளக்கங்கள் கொடுப்பேன். மேலும் விவரங்கள் பெறதுக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஜோதிட ரீதியான கேள்விகள் இருந்தது அப்படின்னா கேளுங்க. கண்டிப்பாக டைமிங் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நன்றி, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இங்கே ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2019 ஒவ்வொரு ராசியினருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் காலபுருஷ தத்துவத்தில் 6ஆம் ராசியாக வரக்கூடிய கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த 2019 2 பயிற்சிகள் இருக்கு. வருட கிரகங்கள் அப்படின்னு அதை வச்சு தான் நம்ம பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த குரு பயிற்சி இருக்கு. அடுத்ததா ராகு கேது பயிற்சி இருக்கு. சனீஸ்வரனுக்கு பயிற்சி இல்லை. ஆனால் சனீஸ்வரனுக்கு வக்ரமம் இருக்கு. அதே சமயத்தில் குருவுக்கு 2 விதமான மாற்றங்கள் நடக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மார்ச் மாதத்தில் அதிசாரமாக விருச்சிக ராசியிலேருந்து முன்னோக்கி தனுசு ராசிக்கு குரு பகவான் போயிடுவார். அங்கே ஒரு 3 மாதம் இருந்துட்டு திரும்ப விருச்சிக ராசிக்கே வருவார். அதுக்கடுத்து நிரந்தரமாக 11ஆவது மாதம் பயிற்சி ஆவார். ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுவானவர் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்காரு. அவர் ஜீவனஸ்தானத்துக்கு 10ஆம் இடத்துக்கு போவார். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு. அவர் 4ஆம் இடத்துக்கு வருவார். இந்த கிரகங்களோட அமைப்பை பார்க்கும்போது கன்னிராசிக்கு ஒரு பெரிய மாற்றம்